இப்ப நம்ம ஸ்கேன் பண்றோம் ஆஸ்பத்திரியில இல்லையா, என்ன காமிக்கும்? உடம்புல எல்லா கோளாறு இருந்தாலும் காமிக்கும். என்ன ஜாதின்னு காமிக்குமா? ஏன் காமிக்காது? இருந்தா காமிச்சிருக்கும் இல்லையா? காமிச்சிருக்குமா இல்லையா? இப்போ உங்களுக்கே ஒரு பிரச்சனை, சொத்து தகராறு, கோர்ட்டுக்கு போகணும், வக்கீல் வேணும். நல்ல வக்கீலா பார்த்து போவீங்களா, உங்க ஜாதிக்கார வக்கீலா பார்த்து போவீங்களா? நல்ல வக்கீலா தான் பார்த்து போவீங்க. அப்ப பகுத்தறிவு வேலை செய்யுது. ஆனா அந்த பொண்ணு பார்க்கும்போது ஏன் வேலை செய்ய மாட்டேங்க கல்யாணத்துக்கு? சரி, இப்ப நிறைய பேர் ஜாதி சங்கம் வச்சிருக்காங்க. அவரை கொண்டு போய் சீரியஸ் ஹாஸ்பிட்டல் ரத்தம் வேணும், என் ஜாதிக்காரன் ரத்தம் தான் வேணும்னு கேட்பானா? என் குரூப் ரத்தம் யாரு இருந்தாலும் கேட்பானா? அப்ப ஒத்துக்குது இல்ல, உயிர் போகும்போது ஒத்துக்குது இல்ல ஜாதி இல்லன்னு. அதுக்காக தான் சொல்றோம் நாங்க. என்ன இயக்கம்னு கேட்டீங்கல்ல, ஜாதி இல்லைன்னு சொல்றேன். நீங்க யாரும் தெரியாது, நான் யாரும் தெரியாது. என்னுடைய குரூப் ரத்தம் உங்களுக்கு சேரும், உங்களுடைய குரூப் ரத்தம் எனக்கு சேரும். இந்த ஜாதின்னு ஒண்ணு எவனோ கொண்டு நம்ம தலையில திணிச்சிருக்கான். நம்ம அதை இன்ன வரைக்கும் அதை நம்பிட்டு இருக்கோம். இந்த ஜாதகம்னு ஒண்ணு பாப்பீங்க, ஜாதகம் இருக்கா உங்களுக்கு? அதை எடுத்து பாருங்க. நடுவுல பூமி போட்டிருப்பான். சூரியன்ல 8ஆம் வீட்டுல இருக்கான், 7ஆம் வீட்டுல இருக்கான்னு போட்டிருப்பான். எந்த காலத்துலன்னா அறிவு இல்லாத காலத்துல சூரியனை பூமி சுத்துது. இது இன்னைக்கு நமக்கு நம்ம முன்னோர்கள் என்ன நம்பிட்டு, பூமி அப்படியே நின்றுட்டு இருக்கு, சூரியன் தான் சுத்துது அப்படின்னு நம்பிட்டு இருந்த காலத்துல ஜாதகம் கண்டுபிடிச்சது. அப்போ இந்த ஜாதகத்துல 8ஆம் வீட்டுல சூரியன் இருக்கான்னா நம்ம நம்புறோம். சூரியன் நடுவுல தான் இருக்கான்.